அம்மா நெஸ்டோ சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த தொகுப்புல தமிழ் மாதத்தின் 4வது மாதமான ஆடி மாதத்தோட சிறப்புகளை பற்றியும் ஆடி மாதத்திற்கு உண்டான பலன்களை பற்றியும் நாம் பார்ப்போம். ஆடி மாதம் அப்படின்னாலே பலருக்கும் பயம் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ஆடி மாதம் ஒரு பூட மாதம், அதனால பல பிரச்சனைகளும் வரும் அப்படின்னு சொல்றது வழக்கம். ஆடி மாதத்துல திருமணம் எந்த விதமான சுப காரியங்களும் செய்ய மாட்டாங்க. ஏன்னா அது அம்மனுக்கு உகந்த மாதம் அப்படின்னு கூட சொல்லலாம். நம்ம இந்த ஆடி மாதத்துல கோயில் திருவிழாக்கள் அப்படிங்கிறது அதிகமா நடக்கும். ஆடி மாதத்துல சூரிய பகவான் மிதுன ராசியிலிருந்து சந்திரன் ஆட்சி செய்யக்கூடிய கடகராசியில நுழைய போறாரு. ஜூலை மாதம் 16ஆம் தேதி கடகராசியில சஞ்சரிக்க போறாரு. கடகத்துல சூரியன் புதன் சுக்கிரன் இணையறதால மங்களகரமான யோகம் அப்படிங்கிறது உருவாகுது. சூரியனும் புதனும் இணையறதால புத ஆதித்ய யோகமும் இருக்குது. அதே வேளையில சூரியனும் சுக்கிரனும் இணையறதால சுக்கிர ஆதித்ய யோகமும் உருவாகுது. இந்த ஆடி மாதத்துல ஆடி மாதம் அப்படின்னா 1ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரைக்கும் இருக்கு. இந்த ஆடி மாதம் 5 வெள்ளி இருக்குது, 4 செவ்வாய் இருக்குது. ஜூலை மாதம் 17ஆம் தேதி தொடங்கி ஆகஸ்ட் மாதம் 16ஆம் தேதி வரைக்கும் இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறது இருக்குது. ஆடி மாதம் 5ஆம் தேதி கடகராசியில புதன் வக்கரம் அடைகிறாரு. ஆடி மாதம் 16ஆம் தேதி சிம்ம ராசியில சுக்கிரன் போறாரு. கும்பராசியில சனி இந்த மாதம் முழுவதுமே வக்கரம் பெற்று தான் இருக்கிறாரு. செவ்வாய் குரு சேர்க்கை அப்படிங்கிறது இந்த மாதம் முழுவதுமே இருக்குது. இப்படிப்பட்ட கிரக நிலைகளோட இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறது தொடங்குது. அதனால எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன் அப்படிங்கிறது கிடைக்கும் அப்படிங்கிறத நாம இனிமே பார்ப்போம். எப்பாடுபட்டாவது நம்மளுடைய குறிக்கோளை அடையஞ்சி தீரணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க தான் விருச்சிக ராசிக்காரர்கள். விருச்சிக ராசிக்காரர்கள் எப்பொழுதுமே வெற்றியை நோக்கி மட்டுமே ஓடிக்கிட்டே இருக்கிறவங்க. உங்களுக்கு இந்த ஆடி மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்ப்போம். ஆடி மாதத்தில் உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் சப்தமஸ்தானத்தில் இருக்கும் குருவோடு இணைஞ்சிருக்கிறார். அதனால் இந்த மாதம் உங்களுக்கு குரு மங்கள யோகத்தை உருவாக்குறாரு. உங்கள் ராசியில் சஞ்சரிக்கும் சந்திரனை குரு பார்க்கறதால குரு சந்திர யோகத்தோடு மாதம் தொடங்குது. விருச்சிக ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த ஆடி மாதம் ஒரு இனிய மாதம், ஒரு பொற்காலம் அப்படின்னு தான் சொல்லணும். எடுத்த காரியங்கள் அனைத்துலேயுமே உங்களுக்கு வெற்றி, தொழில் வளர்ச்சி, வருமானம் உயரப்போகுது, வசதி வாய்ப்புகள் எல்லாமே பெருக போகுது. கல்யாண முயற்சிகள் எல்லாத்துலேயும் நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்க போகுது. அதனால் இந்த ஆடி மாதம் மிகச்சிறந்த மாதம் அப்படின்னு தான் சொல்லணும். விருச்சிக ராசிக்காரர்களுக்கெல்லாம் சனி வக்கரம் அப்படிங்கிறது இருக்குது. இந்த ஆடி மாதத்தில் கும்பராசியில் உள்ள சனி இந்த மாதம் முழுவதுமே வக்கர இயக்கத்தில் இருக்கிறார். ராசிக்கு 8ஆம் இடத்துல சனி இருக்கிறத அர்த்தாஷ்டம சனி அப்படின்னு சொல்லுவாங்க. அர்த்தாஷ்டம சனி வக்கரம் பெறுவது விருச்சிக ராசிக்காரர்களுக்கெல்லாம் நல்லது. உடல் ஆரோக்கியத்தில் இதுவரைக்கும் இருந்துட்டு வந்த பிரச்சனைகள் எல்லாமே விலகும். உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். இந்த மாதம் மருத்துவ செலவு அப்படிங்கிறது இருக்காது. உங்களுக்கு வரக்கூடிய தடைகள் அனைத்துமே தானாக விலக போகுது. கடை திறப்பு விழா, கட்டிட திறப்பு விழா, கல்யாணம், சுபகாரியம், காது குத்து, இந்த மாதிரியான முயற்சிகள் எல்லாத்துலேயுமே நீங்கள் ஈடுபட போகிறீங்க. இனிமேல் நண்பர்களோட ஒத்துழைப்போடு நல்ல காரியம் அப்படிங்கிறது இல்லத்தில் நடக்கும். அதே மாதிரி தொழிலில் புதிய ஒப்பந்தங்கள்லாம் கிடைக்கும் உங்களுக்கு. இனிமேல் இதுவரைக்கும் தொழிலில் தொல்லை கொடுத்துட்டு வந்த எதிரிகள் எல்லாமே விலகுவாங்க. ஒரு சிலர்லாம் கூட்டுத்தொழிலிருந்து விலகி இந்த ஆடி மாதம் முடிஞ்சதும் தனியார் தொழில் செய்யலாம் நம்ம அப்படின்னு முடிவெடுப்பீங்க. உத்தியோகத்திலலாம் உயர் பதவிகள் அப்படிங்கிறது உண்டு. அதற்கு மேலதிகாரிகள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க. அதே மாதிரி வாகனம் ஓட்டும் பொழுது கூடுதல் கவனத்தோடு இருக்கணும். பிரேக்கெல்லாம் இருக்கா, வண்டியில் காத்திருக்கா அப்படின்னு செக் பண்ணி பார்த்துக்கிறது நல்லது. இந்த மாதம் முழுவதுமே வாகன பழுதுகள் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். இல்லை பழைய வாகனத்தை கொடுத்துட்டு புதுசாக ஒரு வாகனம் வாங்குவோம் அப்படின்னு நீங்கள் முயற்சி செய்யலாம். 2 வீலர் இருக்குது, கார் ஒன்று வாங்குவோம் அப்படின்னு இது வரைக்கும் நினச்சிட்டு இருந்தவங்களுக்கு இந்த மாதத்தில் ஆஃபர்லாம் போடுவாங்க. அதனால் நீங்கள் முயற்சி செய்யலாம். மாத தொடக்கத்தில் குரு செவ்வாய் சேர்க்கை அப்படிங்கிறது இருக்குது. உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல குருவும் செவ்வாய் இணைஞ்சு சஞ்சரிக்கிறாங்க. அதனால் குரு மங்கள யோகம் அப்படிங்கிறது இருக்குது. உங்களுடைய குடும்பத்தில் மங்கள ஓசை அப்படிங்கிறது கேட்கும். 10 பேருக்கு உங்கள் குடும்பத்தில் கெட்டி மேளம் கட்டக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்குது. அதற்குண்டான முயற்சிகள் எல்லாத்துலேயுமே நீங்கள் ஈடுபடலாம். உங்களுக்கு இதுவரைக்கும் வரவேண்டிய பாக்கி பணம் அப்படிங்கிறது தொழிலில் இந்த மாதத்தில் சேரும். நீங்கள் வராது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த பணம் இந்த மாதத்தில் உங்களுடைய பொருளாதாரத்தை இரட்டிப்பாக்க போகுது அப்படின்னு தான் சொல்லணும். அதே மாதிரி குறைஞ்ச விலைக்கு நீங்கள் வாங்கி போட்ட சொத்து இப்போ இரட்டிப்பாக பன்மடங்கு விலை உயர்ந்து விற்று அதன் மூலம் வரக்கூடிய தொகையை கொண்டு உங்களுடைய தொழிலை விரிவாக்கம் செய்வீங்க. அல்லது புதிய வீடு கட்டுவது, இல்லை இன்னொரு இடம் வாங்குறது, இல்லை பக்கத்து இடத்து கொள்ள வருது அதை வாங்குறது, இந்த மாதிரியான செயல்கள் எல்லாத்துலேயும் நீங்கள் ஈடுபட போகிறீங்க.
உத்தியோகத்தில் உங்களுடைய கை அப்படிங்கிறது ஓங்கியே தான் இருக்கும். நீண்ட நாட்களாக நீங்கள் வெளிநாடு சென்று பணிபுரியணும் அப்படின்னு முயற்சி எடுத்துகிட்டு வந்திருப்பீங்க. அது உங்களுக்கு தடையாகவே இருந்திருக்கும். அந்த தடைகளுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி அப்படிங்கிறது இந்த ஆடி மாதத்தில் கிடைக்க போகுது. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உங்களுடைய திறமைக்கு உரிய அங்கீகாரம் அப்படிங்கிறது வேலை செய்யக்கூடிய இடத்துல கிடைக்கும். உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்த எந்த அளவு வாய்ப்புகள் கிடைக்குதோ அந்த அளவு உங்களுக்கு வெற்றி அப்படிங்கிறது உண்டு. புதன் வக்கரம் அப்படிங்கிறது கடகராசியில் சஞ்சரிக்கக்கூடிய புதன் ஆடி மாதம் 5ஆம் தேதியை வக்கரம் அடைகிறாரு. ராசிக்கு அஷ்டமாதிபதியான புதன் வக்கரம் பெறுவது உங்களுக்கு நல்லது தான். உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அப்படிங்கிறது நிறைவேறும். கணவரிடத்தில் நீங்கள் இதுவரைக்கும் கேட்டு நடக்காத காரியங்கள் எல்லாமே இனிமேல் நடத்தி தரப்போகிறாரு. இல்லத்தில் மகிழ்ச்சி அப்படிங்கிறது இருக்கும். இதுவரைக்கும் மருத்துவ செலவுகள் அதிகமாக இருந்துட்டு வந்திருக்கும். பெற்றோர்களால் குழந்தைகளாலலாம் இந்த மாதத்தில் சற்று குறைஞ்சது மாதிரி இருக்கும். அதே நேரம் லாபாதிபதியாகவும் புதன் இருக்கிறதால ஒரு தொகை செலவழிஞ்சிருச்சு அப்படின்னாலே உங்களுக்கு அடுத்த தொகை அப்படிங்கிறது கைக்கு கிடைக்கும். வெளிநாட்டிலிருந்து இதுவரைக்கும் தாய்நாடு திரும்ப முடியாதவங்கெல்லாம் இந்த மாதத்தில் தாய்நாடு திரும்புறதுக்கு வாய்ப்பு அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்குது. ஆடி மாதம் 16ஆம் தேதி சிம்ம ராசிக்கு சுக்கிரன் போகிறாரு. ராசிக்கு 7க்கும் 12க்கு அதிபதியான சுக்கிரன் தொழில் ஸ்தானத்தில் இருக்கும் பொழுது வாழ்க்கை துணைக்கு வேலை கிடைக்கும். குழந்தைகளுக்கு வேலையை முயற்சி செஞ்சிருந்தீங்கன்னா அது கிடைக்கும். அதன் மூலம் வருமானம் வர்றதால பழைய கடன்களை எல்லாத்தையும் கொடுத்து முடிப்பீங்க. இல்லை அடகு வச்சிருக்கக்கூடிய நகைகள் எல்லாத்தையும் மீட்டு வரலாம். புதிய சொத்துக்கள் வாங்கலாம். லோன் போட்டு வீடு கட்டணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் இந்த மாதத்தில் முயற்சி செய்தீங்க அப்படின்னா கிடைக்க போகுது. உத்தியோகத்திலலாம் தலைமை பொறுப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் இந்த மாதத்தில். அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு உங்களுடைய பண்பை நீங்கள் வளர்த்துக்கணும். பொறுமையும் நிதானத்தையும் கடைபிடிக்கிறது நல்லது. இனிமையான சம்பவங்கள் அதிகம் நடக்கிறதால மன மகிழ்ச்சியாகவும் குடும்பத்தில் சந்தோஷமும் இருக்கும். சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடியதால் உறவினர்கள் வருகையால் செலவுகள் அப்படிங்கிறது சற்று கூடுதலாகவே இருக்கும். அது சுபகாரிய செலவுகளாக தான் இருக்கும். உங்களுக்கு பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் புதிய பதவிகள் அப்படிங்கிறது கிடைக்க போகுது. வியாபாரம் தொழில் செய்கிறவங்களுக்கெல்லாம் வேண்டிய பொருளாதார உதவி அப்படிங்கிறது உண்டு. இந்த மாதத்தில் கலைஞர்களுக்கு வாய்ப்புகளும் புதிய ஒப்பந்தங்களும் சேரும். மூத்த கலைஞர்களை மதித்து நடக்கிறது தான் இப்போ வரக்கூடிய கலைஞர்களுக்கு நல்லது. மாணவர்களுக்கு படிப்படியான முன்னேற்றம் தான் இருக்கும். ஒரு சில மாணவர்களுக்கெல்லாம் மறதி, அதிக நேர தூக்கம் இதெல்லாமே வந்துக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு ஒரு விதமான சோம்பல்லையே இருப்பாங்க. எவ்வளவு படித்தாலும் மனசில் நிற்கலையே அப்படின்னு கவலைப்படுவீங்க. உணவு சார்ந்த விஷயத்தில் அக்கறை கட்டணும். உடலுக்கு அதிகம் நீர்ச்சத்துக்கள் நிறைந்த உணவு வகைகள் எல்லாத்தையும் அதிகமாக எடுத்துக்குங்க. மாணவர்கள்லாம் சக மாணவர்களோடு பழகும் பொழுது ஒரு எல்லை வகுத்து பழகணும். நண்பர்கள் எல்லாத்தையும் அவர் நல்லவங்களா கெட்டவங்களா அப்படின்னு ஆராய்ந்து அதன் பிறகு அவர்களோட நட்பு பாராட்டிக்கிறது நல்லது. சக மாணவர்களால் பல பிரச்சனைகள் அப்படிங்கிறது வரலாம். விளையாட்டு போட்டிகள் எல்லாம் பங்கு பெறும் பொழுது காயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கிறதால கூடுதல் எச்சரிக்கையோடு இருக்கணும். பெண்களுக்கெல்லாம் சுப செய்தி அப்படிங்கிறது இந்த ஆடி மாதத்தில் கிடைக்கும். விருச்சிக ராசிக்காரர்களுக்கெல்லாம் உங்களுடைய வருமானம் அப்படிங்கிறது உயர்றதால உங்களுடைய தேவைகளை அனைத்தையுமே நீங்கள் நிறைவேற்றுக்குவீங்க. குழந்தைகளுடைய எதிர்காலத்துக்கு தேவையான பொருள்களை எல்லாத்தையும் நீங்கள் வாங்கி வைப்பீங்க. இந்த மாதம் வேலை தேடிக்கிட்டு இருக்கிற விருச்சிக ராசிக்காரர்களுக்கெல்லாம் வேலை அப்படிங்கிறது சற்று கடினம்தான். கிடைக்கின்ற வேலையை இந்த மாதத்தில் நீங்கள் பயன்படுத்திக்கிங்க. இல்லை ஒரு சிலர்லாம் இந்த வேலையை விட்டுட்டு நம்ம தொழில் தொடங்கலாமா அப்படின்னு சிந்தனை அப்படிங்கிறது மேலோங்கி இருக்கும். அந்த மாதிரியான சூழ்நிலையெல்லாம் இந்த மாதத்தில் எடுக்க வேண்டாம். என்ன வேலை செய்துக்கிட்டு இருக்கீங்களோ அதை அப்படியே தொடர்றது தான் நல்லது. சனிக்கிழமை தோறும் அனுமனை வழிபட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். விருச்சிக ராசிக்காரர்கள் அனைவருமே குடும்பத்தோடு குலதெய்வ கோவிலுக்கு சென்று குலதெய்வத்தை மனதார கும்பிட்டுட்டு வாங்க. குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய நேர்த்தி கடனையும் இந்த மாதத்தில் செய்துட்டு வந்தீங்க அப்படின்னா குலதெய்வத்தோட அருள் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு எல்லா காரியத்திலையுமே தடைகள் அப்படிங்கிறது இருக்காது. முன்னேற்றம் அப்படிங்கிறது தான் இருக்கும். உங்களால் முடிஞ்ச உதவிகளை உங்களை தேடி வர்றவங்களுக்கு செய்யுங்க. இந்த ஆடி மாதம் முழுவதுமே அம்பாள் வழிபாடு உங்களுக்கு ஆனந்தத்தை வழங்கும்.